தமிழ்நாட்டில் இன்று தொடங்குகிறது +2 பொதுத் தேர்வு. 8 லட்சம் பேர் எழுதும் நிலையில் ஆளுநர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் வாழ்த்து. தென் மாவட்டங்களிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்பட்ட அரசு பேருந்துகள் நாளை முதல் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் பரவலாக கனமழை. கோவில்பட்டியில் ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் படிப்படியாக அதிகரிக்கும் வெப்பம். இயல்பை விட அதிகபட்சம் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. லண்டனில் தனது முதல் சிம்பனியை அரங்கேற்ற உள்ள இளையராஜாவை நேரில் சந்தித்து வாழ்த்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கலைஞர் ஞானியா உலக அளவில் எல்லா தமிழுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் குடியிருக்கீங்க. இசைக்கு அளித்த பேராசை தன்னை மகிழ்ச்சியில் மூழ்கச் செய்ததாக இளையராஜா நன்றி. அதிமுகவை விட்டு செல்ல வேண்டாம் என எவ்வளவோ கெஞ்சியும் ஓபிஎஸ் கேட்கவில்லை. தேனியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாங்களா துரோகம் செஞ்சோம், எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், எங்களை விட்டு போகாதீங்க, நீங்களா போனீங்க, அதுக்கு நாங்க என்ன காரணம்? எங்க மேல பழி சுமத்தி பிரயோஜனம் இல்ல. விடுபட்டவர்களுக்கான மகளிர் உரிமை தொகை இன்னும் 2 மாதங்களில் வழங்கப்படும். சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததில் திமுகவிற்கும் சம பொறுப்பு உண்டு என ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. அரசியல் செய்வதில் அண்ணாமலையுடன் ஆளுநர் போட்டியிட வேண்டாம் என அமைச்சர் ரகுபதி பதிலடி. நடிகையை பாலியல் தொழிலாளி என கூறிய சீமான் கண்ணிய குறைவாக பேசவில்லை என விளக்கம். தனது கண்ணீர் சீமானை சும்மா விடாது என்று நடிகை ஆதங்கம். திருவெண்ணைநல்லூர் அருகே காதலை கைவிட நினைத்த காதலனை தேநீரில் எலிபேஸ் கலந்து கொடுத்து கொலை செய்ய முயன்ற காதலி. காதலனுக்கு ஒரு கிட்னி செயலிழந்த நிலையில் தலைமறைவாக உள்ள காதலிக்கு வலைவீச்சு. மதுரை மாவட்டம் காரைக்கேணியில் விமரிசையாக நடைபெற்ற படுகள திருவிழா. குருவிக்காக போரிட்டதை நினைவு கூறும் நிகழ்வு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆக்ரோஷமாக சுற்றி வரும் யானை. வீடுகளை விட்டு வெளியே வர பொதுமக்கள் அச்சம். புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிப்பு என்ற தமிழ்நாட்டின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீண்டும் விளக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதன்முறையாக பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க உள்ள தமிழ்நாடு அரசு. பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பு புதிய நடைமுறையை கொண்டுவர இருப்பதாக தகவல். உத்தராகண்ட் பனிப்பாறை சரிவின் மீட்பு பணி நிறைவு. 8 பேர் உயிரிழந்த நிலையில் 46 பேர் உயிருடன் மீட்பு. இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸை சந்தித்தார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர இணைந்து செயலாற்றுவோம் என பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உறுதி. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்தை வீழ்த்திய இந்திய அணி. அபாரமாக பந்து வீசிய வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தல். தமிழ்நாட்டில் +2 தேர்வு இன்று தொடங்கும் நிலையில் மாணவர்கள் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டால் நிரந்தரமாக தேர்வு எழுத தடை விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் பள்ளி இறுதி வகுப்பான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி மார்ச் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முதல் நாளான இன்று தமிழ் உள்ளிட்ட மொழிப்பாட தேர்வுகள் நடைபெறுகின்றன. இந்த தேர்வை 3,78,545 மாணவர்கள், 4,24,023 மாணவிகள், 18,344 தனித் தேர்வர்கள், 145 சிறைவாசிகள் என மொத்தம் 8,21,057 பேர் எழுத இருக்கின்றனர். இதற்காக மாநிலம் முழுவதும் 3,316 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு 45,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் 4,800க்கும் மேற்பட்ட பறக்கும் படைகளுடன் தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே பொதுத் தேர்வு நடைபெறும் நாட்களில் தடையின்றி மின்சாரம் வழங்கிட மின்சாரத்துறையிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தியுள்ளார். தேர்வு மைய வளாகத்தில் செல்போன் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் தடையை மீறி தேர்வு மையத்தில் செல்போன் பயன்படுத்தும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை பொறுத்தவரையில் விடைத்தாளில் நீலம் அல்லது கருப்பு நிற மை கொண்டு மட்டுமே எழுத வேண்டும் என்றும், எக்காரணம் கொண்டும் கலர் பென்சில், பேனா பயன்படுத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விடைத்தாள்களில் எவ்வித சிறப்பு குறியீடு, தேர்வெண், பெயர் ஆகியவற்றை குறிப்பிடக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆள் மாறாட்டம், துண்டுத்தாள் அல்லது பிற மாணவர்களை பார்த்து எழுதுதல், தேர்வு அதிகாரியிடம் முறைகேடாக நடந்து கொள்ளுதல், விடைத்தாள் மாற்றம் செய்தல் ஆகிய ஒழுங்கீன செயல்களில் மாணவர்கள் ஈடுபட்டால் 3 ஆண்டுகள் தடை அல்லது நிரந்தரமாக தேர்வெழுத தடை விதிக்கப்படும். மேலும் ஒழுங்கீன செயல்களை ஊக்கப்படுத்த பள்ளி நிர்வாகம் முயன்றால் அதன் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் எனவும் தேர்வுகள் இயக்ககம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. +2 தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பத்துடன் பிறப்பு சான்றிதழை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் வழங்குதல், வாக்காளர் பெயர் சேர்த்தல் உள்ளிட்டவற்றிற்கு பிறப்பு சான்று கட்டாயம் என்று கடந்த 2023ஆம் ஆண்டு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பாஸ்போர்ட் திருத்த விதிகள் கடந்த 28ஆம் தேதி அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விதிகளின்படி கடந்த 2023 அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பிக்க பிறப்பு சான்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 2023 அக்டோபர் 1ஆம் தேதிக்கு முன்பு பிறந்தவர்களிடம் பிறப்பு சான்றிதழ் இல்லாவிட்டால் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், பான் அட்டை, ஓட்டுநர் உரிமம், அரசு ஊழியர்களாக இருந்தால் பணி ஆணை, வாக்காளர் அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு ஆவணத்தை காட்டி பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கலில் ஒரே நாளில் முட்டை கொள்முதல் விலை 20 காசுகள் வரை குறைந்துள்ளது. நாமக்கலில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் அதன் தலைவர் சிங்கராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முட்டை விலையை 20 காசுகள் குறைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. 2 வாரங்களுக்கு முன்பு ஏறுமுகமாக இருந்த முட்டையின் விலை கடந்த 4 நாட்களாக குறைந்த நிலையில் தற்போது ஒரே நாளில் 20 பைசா குறைந்திருக்கிறது. ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் பரவி வரும் பறவை காய்ச்சல் மற்றும் உற்பத்தி குறைவு எதிரொலியால் தமிழ்நாட்டில் முட்டை விலை கணிசமாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 4 நாட்களில் முட்டையின் விலை 90 பைசா வரை குறைந்திருப்பதால் கோழிப்பண்ணையாளர்களுக்கு 4,50,00,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இனி வரும் நாட்களிலும் முட்டை விலை மேலும் குறையலாம் என்றும் விற்பனையாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. சேலத்தில் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறிய ஸ்கேன் மையத்திற்கு மருத்துவத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். சேலம் வீராணம் கோழிப்பண்ணை பேருந்து நிறுத்தம் அருகே செயல்பட்டு வந்த தனியார் ஸ்கேன் மையத்தில் கருவில் உள்ள குழந்தைகளின் பாலினத்தை கண்டறிந்து கூறி வருவதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து மருத்துவத்துறை அதிகாரிகள் அந்த ஸ்கேன் மையத்தில் ஆய்வு செய்தனர். அப்போது ஆச்சாங்குட்டப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலைய பெண் மருத்துவர் முத்தமிழ், தெடாவூர் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் கலைமணி ஆகிய இருவரும் சேர்ந்து இந்த மையத்தை நடத்தி வந்ததும் கர்ப்பிணிகளுக்கு கருவில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறிந்து கூறியதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த ஸ்கேன் மையத்திற்கு சீல் வைத்தனர். இது தொடர்பாக பெண் மருத்துவர் முத்தமிழ், செவிலியர் கலைமணி, ஆத்தூர் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் வனிதா, வசந்தி, மங்கை, ராணி, கலைசெல்வி, மகேஸ்வரி ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ஸ்கேன் சென்டரில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கருவை கலைக்க சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கர்ப்பிணிகளை அனுப்பியதும் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் சேலம் டவுன், மேட்டுத்தெரு, பொன்னம்மாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள 2 தனியார் மருத்துவமனைகளுக்கு சீல் வைக்கவும், உரிமம் பெறாமல் இயங்கிய பெரியபுதூரில் உள்ள ஸ்கேன் மையத்தை மூடவும் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது.
சிங்காரவேலர் தெருவைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி கடல் போக்குவரத்து வாகனங்களின் எஞ்சின் மீன்பிடித்தல் கருவிகள் வாங்கி விற்பனை செய்து வருகிறார். இவரது மனைவி ஜானகி தங்களது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரியை கழற்றி வீட்டின் உள்ளே சார்ஜ் போட்டுள்ளார். சிறிது நேரத்தில் பேட்டரி வெடித்து சிதறி அறையில் உள்ள பொருட்கள் தீப்பிடித்து எரிந்துள்ளன. மேலும் வீட்டின் மின்சார இணைப்பு வழியாக தீ பரவி டிவி, பிரிட்ஜ், ஏசி உள்ளிட்ட பொருட்களும் வெடித்து சிதறின. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை முழுமையாக அணைத்தனர். இந்த விபத்தில் படகு என்ஜின்கள், உதிரி பாகங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமானதாக தெரிகிறது. 5 நிமிஷத்துக்குள்ள இவ்வளவு ஃபயர் ஆகணும் நான் கொஞ்சம் கூட நான் நினைக்கல சார். ஏகப்பட்ட பொருள் ஆயிடுச்சு சார். என்னால ஜீர்ணிக்கவே முடியல. இந்த பேட்டரியால நான் இவ்வளவு இழப்பு வரும் எனக்கு அப்படின்னு நிஜமாக நான் ஜீர்ணிக்கவே முடியல சார். பேட்டரி எப்படி வெடித்தது என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரையில் 2 மன்னர்களின் போரை நினைவு கூறும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் காரைக்கேணி கிராமத்தில் படுகொலை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த குறுநில மன்னர்களான குணசீலன் மற்றும் சத்தியவேந்தன் ஆகியோருக்கிடையே குருவியை வேட்டையாடுவது தொடர்பாக போர் மூண்டது. இதில் குணசீலன் படையினர் கொல்லப்பட்டனர். இதனை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் படுகொலை திருவிழா நடத்தப்படுகிறது. அதன்படி இரு மன்னரின் படையினரும் சிலம்பாட்டம் நடத்தி ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர். போரில் உயிர்நீத்த வீரர்கள் போல் நடித்தவர்களை கோவில் முன்பு வரிசையாக படுக்க வைத்து மன்னன் சத்தியவேந்தரின் வீரர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது போல் நடித்தனர். இது குருவிக்காக 2 மன்னர்கள் போர் புரிஞ்சு நாங்க மாண்ற மாதிரி அதை தொடர்ச்சியா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் படுகொலை விழாவினை கண்டுகளித்தனர். சிவகங்கையில் காரை பார்க் செய்வதில் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலானதால் அரண்மனை வாசல் சாலையில் பரபரப்பு நிலவியது. மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இந்த பகுதியில் உள்ள உணவகத்தின் வெளியே ஒரு கார் நிறுத்த இடம் இருந்த நிலையில் அங்கு 2 கார் ஓட்டுநர்கள் தங்கள் வாகனத்தை நிறுத்த போட்டியிட்டதால் தகராறு ஏற்பட்டது. சாலையிலேயே வாகனங்களை நிறுத்தி இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் இரு தரப்பையும் சமாதானப்படுத்த முயன்றும் அவர்கள் தொடர்ந்து தாக்க முயன்றதால் இரு தரப்பினரையும் இழுத்தவர்களின் வாகனங்களில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர்.